पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் 2வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தது ஞானம் மதம் மம. ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா, எல்லா க்ஷேத்திரங்களிலும் எல்லா ஷரீரங்களிலும் நானே அறிபவனாக இருக்கின்றேன். க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா அறிபவன், தர்ஷ்டா, சாட்சி, ஆத்மா. நான் தான் ஆத்மாவாக, சாட்சியாக, தர்ஷ்டாவாக இருக்கிறேன் எல்லா சரீரங்கள்லையும். இதான் அத்வைத்தம் அப்படின்னு பேர். எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த விதமா பிரிச்சு அறிஞ்சுக்கிறது. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் யத்து ஞானம். இந்த க்ஷேத்திரத்தையும் இந்த சரீரத்தையும் இந்த சரீரத்துக்கு வேறா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மாதான் பரமாத்மா என்றும் பிரித்து தெரிந்து கொள்வது, அந்த விவேகம் பண்றது எந்த ஞானமோ அதுதான் ஞானம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அப்ப இந்த மொத்த வேதாந்தமும் எங்க இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர் கிளியரா சொல்றது தான் ஞானம். இதுக்காக எவ்வளோ டைம் கொடுக்கலாம்? லைஃப் ஃபுல்லா இதுக்காக தான் கொடுக்குறோம். ரிஷிமார்கள்லாம் பல ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ்விகள் எல்லாம் தபஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை பிரித்து அறிவுக்கு தான். இதில் 2 விஷயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகம் வந்துடுது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக ஃபிலாசபி எங்கே வருது அப்படின்னா, இந்த திரஷ்டாவையும் இந்த திருஷ்யத்தையும் பிரித்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா உள்ள போக வேண்டியிருக்கு. இந்த வெளியில இருக்கிற விஷயங்களை பிரித்து என்ன செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு தமம் தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராணாயாமம் இதெல்லாம் கொஞ்சம் அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு. வெளியில இருக்கிற விஷயங்களோட டச் ஆகாம என்ன பிரிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் இந்திரியத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்திரியத்துல நின்று இந்திரியத்தையும் பிரித்து மனசுல இருந்து இந்திரியத்தை பார்க்கணும்.
இந்த மனசையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் ஆப்ஜெக்ட் பண்ணி புத்தியில இருந்து என்ன பண்ணணும், மனசையும் ஆப்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் புத்தியில உண்டாகக்கூடிய எந்த விற்த்திகளையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடென்டிஃபை பண்ணாம அதையும் பிரிச்சு பார்க்கணும் நிர்விகாரமா. அதுக்கப்புறம் இந்த பிராணனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் இல்லை அப்படின்னு இந்த பிராணனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணணும். அப்ப இது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்துக்கு வந்து கண்ண மூடி உட்காடுறீங்க அப்படின்னா சாஸ்திரம் தேவையில்லை. சாஸ்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை. நான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து இன்ட்ரோவெர்ட் ஆகணும். இவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். யோகம் இங்கதான் நிற்குது. பிரதிதேகம் ஆத்மா பின்னம் அப்படின்னு சாங்கியமும் யோகமும் சொல்லுது. ஒவ்வொரு தேகத்திலும் இருக்கின்ற ஆத்மா தனித்தனி. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பகு புருஷவாதம், அநேக புருஷவாதம்னு பேர். இந்த ரெண்டும் நான் எனக்குள்ளார வந்து டிராவல் பண்ணா போதும். இதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை. கொஞ்சம் டிசிப்ளினா உட்கார்ந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்முகமாகிற ப்ராக்டிஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் நம்ம எங்க போய் சேருவோம் அப்படின்னா நான் அப்படின்ற அந்த வெறும் கான்சியஸ்னஸ்ல போய் நின்றுவோம். ஆனா வேதாந்தம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலதான் வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார், நீ உள்ளுக்குள்ளார அறிபவன் அப்படின்னு ஒருத்தனை நினைக்கிறியே அந்த அறிபவன் நான் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா சொல்ற. அப்போ யோகம் முடிஞ்ச இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் ஆரம்பிக்கும். யோகம் முடியாம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செப்பரேட் பண்ணாம திருஷ்ய கூட்டங்களை எல்லாத்தையும் பார்க்கப்படுகின்றதா இருக்கிறத எல்லாத்தையும் பிரிக்காம நான் வந்து பிரம்மம்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த தேகாதிகளோடு சேர்ந்து இருக்கிற நான் என்னைக்குமே பிரம்மம் ஆக முடியாது. மனசோட எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த தேகத்தோட மனசோட புத்தியோட இந்திரியங்களோடு கூடியிருக்கிற கான்சியஸ்னஸ் எந்த காலத்திலையும் பிரம்மம் இல்லை. அப்ப பிரம்மம் எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை அறியறதுக்கு முதல் ஸ்டெப் ஜீவ சுத்தி பண்ணி ஆகணும். ஜீவ சுத்தி தான் முதல் காரியம். அதுக்குதான் யோகங்கள் உபாசனைகள் இதெல்லாம் அதுக்காக தான். இந்த சமதமாதிகள் நல்லா பூரணமா ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரியா ஒருத்தன் இருக்கும்போது நீதான் அது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதான் அது தத்துவமசி அப்படின்னு சொன்ன மாத்திரத்தை அவனுக்கு ஸ்புரணமாயிடும். அங்க பண்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நது காரகம். ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னா ஞாபகமே. சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுது, உங்களை வந்து நீ பிரம்மமா இருக்குன்னு சொல்றதோட சாஸ்திரத்தோட வேதாந்தத்தோட வேலை முடிஞ்சிருது. ஆனா அதை அறியறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கக்கூடிய திருஷ்யத்தை எல்லாத்தையும் நெகேட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா எப்படி நான் வந்து பிரம்மம் பிரம்மம் பிரம்மன்னு சொல்லி இந்த தேகாதிகளோட சேர்ந்திருந்து எவ்வளவுதான் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. நம்பலாம், நான் பிரம்மமா இருக்கேன்னு நம்பலாம். ஆனா அதை வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமர்த்தியம் நமக்கு வராது. பாவனா பண்ணணும் அப்படின்னா யதார்த்த பாவனம்னு சொல்றோம். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒரு யதார்த்த பாவனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திருஷ்ய கூட்டங்கள் எல்லாத்தையும் விளக்கும். அப்ப இங்க போறது ரெண்டாவது ஸ்லோகத்துல கொண்டு போறது ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தம அதிகாரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த சம்சாரத்தை பத்தி பேசும்போது ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு அவித்யான்ற ஒரு விஷயத்தை ஆச்சாரியார் நேற்று லாஸ்ட் பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னும் போது ஒரு தூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை இருட்டுல ஒரு தூணுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்து ஒரு திருடன் நிற்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஒரு மனுஷனை நீங்க என்னதான் பொய்யா பார்த்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பொய்யா பார்த்த மனுஷனோட தர்மங்கள் எதுவும் அந்த தூணுக்கு மாறாது. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு மனுஷன் நிற்கிறான், மனுஷனை பார்த்து அவன் தூணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தூணா ஆயிர மாட்டான். சிப்பியை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை சிப்பியை பார்த்தாலும் அது வெள்ளி மாதிரி பார்த்தாலும் கூட சிப்பி வெள்ளியா ஆகாது. கைத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை முறை பாம்பா பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு பாம்பாக மாறாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிறதுக்கு மேலே வேற ஒன்றை நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்குறோம், அத்தியாரோபம் பண்ணி பார்க்குறோம்.
இப்ப கேள்வி வருது, இந்த அத்தியாரோபம் ஏன் பண்றோம்? கைத்துல பாம்பை ஏன் பாக்குறோம்? தூணுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு மனுஷன் நிக்கிறான்னு பாக்குறோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சிம்பிளா சொல்லிடுவோம், அரை இருட்டு, வேற என்ன, ஆஃப் லைட் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் மறைச்சி வேற ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆகுது. அப்போ மனசுல தெரிஞ்சுக்கணும், ஒண்ணு மறைஞ்சி வேற ஒண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த காரம் வெளியில, அந்த வெளியில இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தியில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவித்யா. ஒண்ணு வேற ஒன்னா பார்க்கறதுக்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு அவித்யான்னு பேரு. இதே இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லும் போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அத்தியாசம் அப்படின்னு பேர். இந்த அத்தியாசம்ன்றது வேற எதுவுமே இல்லை, இருட்டுக்கு சமமானது. அந்த இருட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால ஒண்ணு மறைக்கப்பட்டு, ஆதார தத்துவம் மறைக்கப்பட்டு அதுக்கு மேல வேற ஒண்ணு கிரியேட் ஆகுது. இவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா யார் அவித்யா அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 160 விவேகச்சுடாமி மனசோ அதிரிக்தே, மனசுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நகி அஸ்தி 159 விவேகச்சுடாமணி 159 ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. நம்ம அவித்யாவை எங்க சுவாமி போய் பிடிக்கிறது? அவித்யான்னு ஒரு பூத்தம் இருந்தா தலையில 4 தட்டு தட்டி ஒழுங்கா நடந்துக்கோ, நீ என்னை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது சொல்லலாம். இந்த அவித்யான்றதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விசாரம் பண்ணணும் அப்படின்னா சங்கராச்சாரியார் விவேகச்சுடாமணியில ஸ்லோகத்துல சொல்றார், நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. இந்த மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒன்று இல்லை. ரொம்ப கிளியர். மனோகி அவித்யா பவபந்த ஹேதுகு. மனசுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரம்ன்ற பிறவிக்கும் மோட்சத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணமாக இருக்கிறது. பவபந்த ஹேத்து. இந்த சம்சார பந்தத்துக்கு காரணம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? அவித்யான்னு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மனசுன்னு சொல்லுங்க. ரொம்ப கிளியர் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவித்யாவை நீங்க எங்க போய் தேடுறது? மனசு இருக்கா? ஆமா, மனசு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது புரிஞ்சிக்க முடியுதா? புரிஞ்சிக்க முடியுது, அவ்வளவுதான். இந்த மனசுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். இந்த மனசு நாசமாச்சு அப்படின்னா சர்வமும் நாசமாகும். விஜிரும்பிதே அஸ்மின் சகலம் விஜிரும்பதே. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு மலர்ந்துச்சு அப்படின்னா எல்லாம் மலர்ந்து விடுகிறது. இந்த மொத்த பிரபஞ்சமும் காலையில இந்த மனசு மலரதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கப் ஆகுது. இந்த மொத்த ஜெகத்தும் வந்துச்சு. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்ப இல்லாமல் போகுதோ, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல மனசு. அப்ப இந்த உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் இல்லை. அப்ப ரொம்ப பிராக்டிக்கலா வந்துருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதெல்லாம் இல்லை, மனசை பத்திலாம் யாரும் இப்ப பேசுறதே இல்லை. நம்ம பிராக்டிக்கலா நம்ம எடுத்துப்போமே, ரொம்ப பிராக்டிக்கலா வந்து விவேகச்சுடாமணியில சொல்லுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சொப்பனே அர்த்தசூன்யே சிருஜதி, சொப்பனே அர்த்தசூன்யே சிருஜதி ஸ்வசக்தியா போக்திராதி விஸ்வம் மனயேவ சர்வம் ததைவ ஜாகிரத்யபி நோ விசேஷः தத் சர்வம் ஏதத் மனசோ விஜிரும்பனம். 170வது ஸ்லோகம், 169 170. அதுல சொல்லுது சொப்பனத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருந்து சொப்பனத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன். அப்ப சொப்பனத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு போகல, எடுத்துட்டு போகல. நம்ம பார்க்க வேண்டிய சொப்பனத்துல இருக்க காட்சிகள் எல்லாத்தையும். ஆனா நம்ம உள்ளுக்குள்ளார போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான சொப்பனங்களை பார்க்கிறோம். யானைகளை பார்க்கிறோம், பெரிய பெரிய மாளிகைகளை பார்க்கிறோம், பெரிய நகரத்தை பார்க்கிறோம், வாகனங்களை பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான மனிதர்களை பார்க்கிறோம். ஆனா வாஸ்தவத்துல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கனவு காண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா தெரிஞ்சது எனக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க வஸ்து சூன்யம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அர்த்தமும், அங்க வந்து வஸ்துக்கள் எதுவுமே இல்லை. அப்ப யாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்துக்களை யாரா கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுன்ற ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி செய்கின்றது.
போக்திராதி விஸ்வம் மனையேவ சர்வம். அந்த இடத்துல என்னை நாய் கடிச்சது, பேய் கடிச்சது, எல்லாம் பண்ணிச்சு, பேய் பிடிச்சது, ஐயோ அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறேன். திடீர்னு ஒரு பேய் என்னை பிடிச்சது, ஐயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியினால, ஒரு வேதனையினால, பயத்தினால வேக்கப் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா ஒன்றும் காணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்திலையும் ஒரு போக்தா இருந்தானா? ஆமா. ஒரு கர்த்தா இருந்தானா? ஆமா. அங்கேயும் பேயும் நாயும் எல்லாம் இருந்துச்சு. ஆமா, இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் இருந்தார் ஊசி போடுறதுக்கு. அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என்னோட அப்பா அம்மா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றது இந்த மனசு மட்டும்தான். அப்போ தூக்கத்துல பார்த்தீங்கன்னா சொப்பனத்துல பார்க்கிற எல்லா காட்சிகளும் யாரு பண்றானா? மனையேவ சர்வம். மனசுதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிச்சு. சொப்பனத்துக்குள்ளார போகும்போது நான் ஒருத்தன் தான் உள்ள போனேன். உள்ள போகும்போது இந்த மனசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆச்சு. ஒரு பாகம் பார்த்தீங்க அப்படின்னா காட்சிகளா ஆச்சு. இன்னொரு அம்சம் பார்த்தீங்கன்னா அந்த மனையேவ தேவக சொப்பனான் பஷ்யதி. மனசுல இருக்கக்கூடிய அந்த திரஷ்டா என்ன பண்ணா அப்படின்னா அந்த காட்சிகளை பார்த்தான். தானே தன்னை பார்த்தீங்கன்னா காட்சிகளாக மாற்றிக்கொண்டு தானே அதை பார்க்கவும் செய்தது. அப்ப மனசுதான் பார்த்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல இருக்கிறது எல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ததைவ அதே மாதிரி தான் ஜாகிரத்யபி நோ விசேஷா. அதே காரியம்தான் இப்ப நம்ம ஜாகிரதத்துல பார்க்கமே. இந்த ஜாகிரதத்துல மலை இருக்கு, திருவண்ணாமலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றனே, இதெல்லாம் இருக்கு. சூரியன் உதயமாயிட்டான், சந்திரன் உதயமாயிட்டான், சந்திரன் மறைஞ்சு போயிட்டா, சூரியன் இப்ப உதயமாயிட்டா, மரங்கள் இருக்கு, பட்சிகள் இருக்கு, மனுஷங்க இருக்காங்க, என்னை சுத்தி எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோமே. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். நோ விசேஷக. ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு விசேஷமும் இல்லை. சொப்பனத்துக்கும் ஜாகிரதத்துக்கும் எந்த விசேஷமும் இல்லை. சொப்பனத்துல எப்படி மனசு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி செய்கின்றதோ அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் கூட சூப்பர் இம்போஸ் நடக்குது. இந்த மனசு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. தியேட்டர்ல இருக்க ப்ரொஜெக்டர் மாதிரி இந்த மனசு. தத் சர்வம் ஏதன் மனோவிஜிரும்பனம். இந்த ஜாகிரதத்தை நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது நல்லதோ கெட்டதோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசோட மலர்ச்சி, மனசோட ஸ்தம்பனம். மனசு அசையுது, மனசு அசைய அசைய இதெல்லாம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த லோகத்தை எல்லாத்தையும் பார்க்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 171 விவேகச்சுதாமணியில சொல்றார், சுஷுப்தி காலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தேஹே அதோ மன கல்பித ஏவ பும்சஹ சம்சார ஏதஸ்ய ந வஸ்துதோஸ்தி. அற்புதமான ஸ்லோகம். 3 அவஸ்தையை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சுஷுப்தி காலே டீப் ஸ்லீப் போறோம். டீப் ஸ்லீப் போகும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் மனசுல போய் லயமாச்சு. மனசு பார்த்தீங்கன்னா எங்க போச்சு அப்படின்னா ஒன்னும் தெரியலன்ற அந்த அவித்யால போய் பார்த்தீங்கன்னா லயமாயி போச்சு. மனசுக்கு யோக சூத்திரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சித்தம் சித்தம்னு யூஸ் பண்ணுவாங்க. டீப் ஸ்லீப்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தம்ன்ற அவித்யா தத்துவம் இருக்கு டீப் ஸ்லீப்ல. அதுல போய் இந்த மொத்த பிரபஞ்சம் ஜாகிரதத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, என்னுடைய தேகம், மற்றவர்களுடைய தேகம், தேசம், காலம், வஸ்துக்கள் அப்படின்னு நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தேகே. இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பிரசித்தியா இது இருக்கு அது இருக்குன்னு நம்ம எல்லாம் வேல்யூ கொடுத்துட்டு இருக்கோமே. பெரிய பெரிய கோயில். எனக்கு இந்த திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா 2 விஷயம்தான் பார்த்தீங்கன்னா பெருசு. எது அப்படின்னா திருவண்ணாமலையே பெருசு, மலையே, சிவபெருமான். அதுக்கப்புறம் சிவன் பார்த்தீங்கன்னா கோயில்ல இருக்க சிவபெருமான் தான் பெரிய ஆள் எனக்கு. பூத்தநாராயணருக்கு டெய்லி போயிட்டு பூத்தநாராயணன். ஆனா பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு வேல்யூ கொடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோட ரத்தத்தோட உணர்வோட கலந்திருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரி தூக்கத்துக்கு போனது மாத்திரத்துல பிரசித்தமா இருக்கு இந்த திருவண்ணாமலை எங்க போச்சு. பிரசித்தமா பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பூத்தநாராயணர் நாராயணன் எங்க போனார், என்னோட குருநாதர் எங்க போனார், என்னோட அப்பா அம்மா எங்க போனாங்க, பிரசித்தமா இருக்கிறதெல்லாம் எங்க போச்சு, இந்த உலகம் பிரசித்தமா இருக்கு எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசித்தமா இருந்தது எல்லாம் டீப் ஸ்லீப்ல என்ன போச்சு, இல்லாம போச்சு. அதோ அதோ ஆகையினால் பார்த்தீங்கன்னா மனக்கல்பித ஏவ பும்சஹா. அதனால ஒரு மனசை நல்லா புரிஞ்சுக்கணும்.
எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்திலிருந்து வேக்கப்பானா சொப்பன காட்சிகள் இல்லையோ, பொய்யா போயிடுதோ, பார்க்கிற வரைக்கும் சத்தியம். அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போனீங்கன்னா என்னாச்சு, அங்க இல்ல. சொப்பனத்திலேயே இந்த லோக்கம் இல்லை. சொப்பனத்துக்கு போனாலே அங்க இங்க வந்து இங்க இருக்கிற பிள்ளைங்களோ அப்பாவோ அம்மாவோ இந்த உலகமோ அங்க இல்லை, அங்க வேற. டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் அங்க இல்லை, ஒரு எம்எம் கூட இல்லை, ஒன்றும் அறியவில்லை அப்படின்றோம். அப்ப இந்த உலகம் சொப்பனத்துல வந்து டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது இருந்தா எது இருக்குமோ, எது இல்லைன்னா எது இருக்காது. அதுக்கு வந்து அன்வய வெதிரேக்கம் இந்த மெத்தட். மனசு இருந்துச்சு அப்படின்னா, மனசு வேக்கப்பாய் மனசு இருந்துச்சுன்னா உலகம் இருக்கு, மனசு இல்லை அப்படின்னா உலகம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா மனக்கல்பிதையேவ பும்சக சம்சாரக. இந்த மொத்த ஜகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பனா வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கல்பனா பண்ணுது. ஏதஸ்ய ந வஸ்துதோ அஸ்தி. இந்த மொத்த சம்சாரமும் மனசுதான் ஒழிய இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வேகச்சுடாமணி 59, 60, 69, 70, 71 3 ஸ்லோகம். 69, 70, 71 3 ஸ்லோகங்களை எப்பவுமே மனசு வச்சுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எது அவித்யான்றதே தெரியாம இருக்கு. அவித்யான்றதுக்கு அர்த்தம் மனசுக்கு அந்நியமா சித்தத்துக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, முடிஞ்சு போச்சு. சரி, இந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி கல்பனையை பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா கல்பனைலாம் வராது. பிரஷ்ன உபநிஷத்துல ஒண்ணு சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்பனா பண்ணிக்கங்க, ப்ரொஜெக்டர், சினிமா ப்ரொஜெக்டர் இருக்கு. சரி, வெறும் ப்ரொஜெக்டர் என்னைக்காவது ஃபில்ம் பார்க்க முடியுமா? வெறும் ப்ரொஜெக்டர் வச்சிருந்தா முடியாது. முன்னாடி காலத்துல நான் சொல்றேன். இப்போ அதான் இங்க ஏதோ ஒரு இப்போ இது வேற ஏதோ ஒரு இதுல இருந்து வேற எங்கேயோ இருந்து இப்போ காட்டுறான் பலர் காட்சியில ஐக்யூபா ஏதோ ஒன்று சொல்றாங்க, என்னன்னு புரியல. முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபிலிம் ரோல் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர்ல எடுத்து ஃபிலிம் ரோலை மாட்டி சுத்துனாதான் காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ சென்னையில இருந்துகிட்டு எல்லா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிப்பை போட்டு ஆன் பண்ணாதான் இங்க படம் பார்க்க முடியும் எல்லாம். ஆனால எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரம், ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னா வாசனைகள் அப்படின்றது. அப்ப ப்ரொஜெக்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிலிம் ரோல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார வாசனைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாசனைகள் இருக்கு. அதனால நம்ம தனித்தனியா சொப்பனத்தை பார்க்கிறோம். இதுக்கு பேர் என்ன பேருன்னா ஜீவ சிருஷ்டி அப்படின்னு பேர். இதே மொத்தமா கலெக்ட் ஆச்சு அப்படின்னா மொத்த ஜகத்துல இருக்கக்கூடிய மனிதங்களோட வாசனைகள் எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா சின்னதுக்கு பேரு அவித்யான்னு பேரு, பெருசுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாயா, பெரிய ப்ரொஜெக்டர். அந்த பெரிய ப்ரொஜெக்டருக்குள்ளார என்ன வாசனைகள் இருக்கு? உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுடைய வாசனையும் அதுல பிலிம் ரோல் மாதிரி இருக்கு. அந்த பிலிம் ரோலை வச்சுக்கிட்டு அந்த மாயா சக்தி என்ன பண்ணுதுன்னா மொத்த இந்த ஜகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத ஜகத்தை எல்லாத்தையும் அது ப்ரொஜெக்ட் பண்ணுது. நம்மளோட இண்டிவிஜுவல் மனசு என்ன பண்ணுது? சின்னதா ப்ரொஜெக்ஷனை சொப்பனத்துல பண்ணுது. மாயா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ரொஜெக்ஷனை பண்ணுது. இதாங்க, இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம கேட்கிறோம், சினிமால போய் உட்கார்ந்து நம்ம தானேங்க காசு கொடுத்து போகணும். 500, 1000 ரூபாய் டிக்கெட்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா போய் உட்கார்ந்து சினிமா இந்த கேரக்டர் நடிக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். சினிமா ஓட ஆரம்பிச்சோன்னு அங்க சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம், அங்க அழுதா நம்ம அழுகுறோம். சோகமாய் படம் முடிச்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா வரும். நல்ல ஃபில்மா இருந்துச்சுன்னா சந்தோஷத்தோட வெளியில வரும். இன்னைக்கு முட்டாள்தனம் இல்லை, நமக்கு நல்லா தெரியல, சினிமா பொய்ன்னு நல்லா தெரியுது இல்லை. அப்ப நல்லா தெரிஞ்சும் கூட வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆயிட்டோம்ல அந்த சினிமாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு போயிடுறோமே. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னதான் புத்தி வந்தாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சாலும் கூட
நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா வெளியில மயங்கி போய் கிடக்கிறோம். சுத்தி இருக்கிறதுலாம் திருஷ்யம்னு தெரிஞ்சாலும் கூட மயங்கி போயிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப 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 என்ன பண்ணணும், இந்த விவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஆக்கணும். பார்க்கிறவன் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் வஸ்துவோட கொஞ்சம் கூட அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இதை மனசுல புரிஞ்சுக்கணும். ப்ரொஜெக்ஷன் என்னெல்லாம் ஆகுதோ அந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிறதோட ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. உண்மையாக அதுதானே. எனக்கு ஏதாவது நஷ்டம் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் எமோஷ்னலால பாண்டேஜ் ஆகுறோமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆச்சாரியர் ஒரு டிவி வாங்க. அந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வாங்கினாருன்னு தெரில. அந்த டிவியில் நானும் சினிமாலாம் பார்க்கலான்னு நினச்சி, சினிமா கிரிக்கெட்லாம் பார்க்கலான்னு நினச்சி ஒரே சந்தோஷம் எனக்கு. சுவாமி டிவி வாங்கிட்டார் அப்படின்னு. மேலே கிளாஸ் எடுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வாங்கிட்டார். டிவி வாங்கின அவரோட ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு சின்ன போகம் கூட சம்பவிக்காது சாமிகிட்ட இருக்கும்போது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஹா, இனிமேல் நமக்கு கிரிக்கெட் மேட்ச் நல்லா பார்த்துடலாம் அப்படின்னு. இல்லை ஏதாவது நினச்சா வந்து ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னு. சாமி என்ன பண்ணார், ஒரே ஒரு கனெக்ஷன், ஹாலந்துலேருந்து மகேஷ் யோகியோட ஒரு வேதிக் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது மட்டும்தான். அது பார்த்தாவே நமக்கு பிடிக்காது. கொஞ்ச நேரம் பார்த்தாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஆள். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யோகா எடுத்துக்கிட்டு இருந்தார். சிதாகாச தாரணா அப்படின்னு ஒரு தாரணா மெத்தடில் வந்து யோகத்தில் ஒரு முக்கியமான இது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிதாகாச தாரணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகாசனம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேட் ஆப்ஜெக்ட் பண்ணி காலிலேருந்து தலை வரைக்கும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். சுவாமி பின்பக்கம் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது ஒரு மெஸ்மரிசம் மாதிரி. மெதுவா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு வந்து மனசுலேருந்து தாண்டில் வந்து ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தாண்ட கான்சியஸ்னஸில் வந்து நிற்கிற மாதிரி. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு, லீவ் நாளில் நான் சொல்கிறேன், டீலாம் குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து திரும்ப வந்து உட்காருவோம். வா அப்படின்னு உட்கார வச்சு டிவி ஆன் பண்ணியாச்சு. அது ஏதோ வேதிக்கு சேனல் ஏதோ போயிட்டு இருக்கோம். எனக்கு கடுப்பாக இருக்கும், இதை போய் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு. உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பார்க்காத காட்சிகளோட ஒன்றவே கூடாது. உனக்கு பிடிக்கல, ஆமாம் பிடிக்கல, எனக்கு இப்போ இதே பிடிக்கல, சேனலே பிடிக்கல, இருந்தாலும் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா ஸ்க்ரீனை பார்க்குற அபியாசத்தை பண்ண அப்படி. அப்போ ஒரு நடுவில் ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணி டீ குடிக்கிறது. மீதி நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கண்ணுக்கு முன்னாடி டிவியை வச்சுட்டு காட்சிகளோடு அது எனக்கு பிடிக்காமல் என்ன நடந்தாலும் என்ன சப்தம் போனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனையே பார்க்குற அபியாசம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் கொஞ்ச நாளில் வந்து யோகா அபியாசம் போயிட்டு இருக்க வரைக்கும் லீவு நாள்லாம் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சேனல் ஓடினாலும் நமக்கு என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, கேரக்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சப்தங்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுலேயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம முடிவு பண்ணிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனை மட்டும் பார்க்கறது அப்படின்னு ஒரு அபியாசம். இதுக்கு பேர் தான் சிதாகாச தாரணை. நமக்கு உள்ளுக்குள்ளார என்ன ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்க்ரீன் மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் அப்படின்ற ஃபோக்கஸ் ஃபுல்லாக நான் பார்ப்பவன் அப்படின்றதுலையே வந்து நிற்கணும். இது ரொம்ப முக்கியமான கான்சியஸ்னஸில் இந்த சிதாகாச தாரணையே பண்ணுறது. வெளியில் பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறது, ஒரு ஃபில்மை ஓட விட்டுட்டு எந்த காட்சிகளோடையும் எந்த ஜோக்கோ இல்லை வந்து சுகமோ துக்கமோ எந்த விஷயங்களோடையும் சிங்க் ஆகாமல் ஸ்க்ரீனை பார்க்கறது மட்டும் நிர்விகாரமாக எந்த மாற்றமும் இல்லாமல் பார்க்குறது அபியாசம் பண்ணுங்க. அதை அப்படியே உள்ளுக்குள்ளார கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்க்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் பொருளில் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணுறீங்க. நான் அப்படின்றதுல என்ன சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கோம்? தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாத்தையும் சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம். இதில் வெளியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. வெளியில் வந்து ஒரு தூணுக்கு மேலே ஒரு மனுஷனை பார்க்குறோம், அதெல்லாம் புரியுது. ஆனால் இந்த தேகத்துக்கு மேலே வந்து நானுக்கு மேலே இந்த தேகாதிகளை ஏற்றி வைக்கிறது ரொம்ப அத்தியந்த ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கிறது. அதனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன், ஒரு யோகம் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுல நம்ம பண்ண முடியும்.
ஆனால் மெதுவா பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த விசாரம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கு. இப்போ கேள்வி வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் தானே உள்ள இருக்கார். ஆமாம், பகவான் தான் உள்ள இருக்கார். க்ஷேத்திரஜனா அறிபவனா. அப்போ பகவான் இடத்துல இப்ப நான் அப்படின்னு ஏன் நினைச்சிட்டேன் அப்படின்னா, நான் பகவான் இல்லை, ஜீவன், நான் சம்சாரின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவித்தியினால. கைத்த பாம்பா நினைக்கிறதுனால அறையிட்டு, அதே மாதிரி நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றத விட்டுட்டு நான் சம்சாரியா இருக்கேன்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? அறையிட்டு அவித்யா. இப்ப கேள்வி வருது, அவித்யான்றது ஒண்ணு இருக்கா? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, அக்செப்ட் பண்றீங்கல்ல, அவித்யான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம அவித்யாவை பத்தி விசாரம் பண்ண போறோம். அவித்யானா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவித்யாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, இந்த ஆத்மாக்கு அவித்யாவோட சம்பந்தமே இல்லைங்க. எப்படி அப்படின்னா, சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேகத்தினால சூரியன் மறைக்கப்படுது. ஆனா வந்து மேகத்துக்கும் சூரியனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த காலத்திலையும் சூரியன் மறைக்கப்படுறதே இல்லை. ஆனா நம்ம இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, கீழே இருந்து பார்க்கும்போது சூரியன் மறைக்கப்படுறான்னு தெரியுது. நம்ம இதான் சொல்றோம் சூரியனை வந்து பாத்தீங்கன்னா மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எந்த காலத்திலையும் சூரியனை மேகம் மறைப்பதில்லை. சூரியனுக்கு மேகம்னா ஒண்ணு தெரியவே தெரியாது, இருட்டுனா ஒண்ணு தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த அறிபவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காலத்திலையும் இந்த அவித்யான்னு ஒண்ணு மறைக்கவே மறைக்காது. ஆனா நீங்க தானே சொன்னீங்க அவித்யான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சம்சார காரணம்னு சொல்றீங்களே அப்படின்னா, ஆமா, அவித்யானா என்ன அப்படின்னு வரும்போது 3 அம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நேற்று பாடத்துல நம்ம பார்த்தோம். முதல் காரியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 காரியத்தை நம்ம ஒண்ணு. அவித்யான்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம், கைத்த மறைக்கிற இருட்டு, அரை இருட்டு. அரை இருட்டுன்றது ஒரு வஸ்துவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வஸ்து இல்லை. ஒரு பிளாங்கெட் போட்டு மூடினீங்க அப்படின்னா அது வஸ்துன்னு எடுத்துக்கலாம். ஒரு பிளாங்கெட், ஒரு போர்வை, இல்லை ஒரு ஸ்கிரீனு வச்சு மூடுறீங்க, ஒரு வஸ்துவை மூடுறீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கிண்ணத்துக்கு மேலே வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு பதார்த்தத்தை வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு மூடினீங்கன்னா அது அந்த கிண்ணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து வஸ்துன்னு எடுத்துக்கலாம். இப்போ இருட்டை நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. இருட்டுன்றது லிட்டரலா வெளியில கைத்த மறைக்கிற இருட்டு. இருட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா எதோட அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டுன்றது வந்து வெளிச்சம் இல்லாமை. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப அவித்யான்றதுக்கு அர்த்தம் நீங்க எங்கேயாவது கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவித்யான்றது என்னன்னா ஆச்சாரியர் சொல்றார், தாமசத்வாத். அவித்யா என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருட்டு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிஷ்டானத்தை வந்து ஆதார தத்துவத்தை மறைக்கிறது தான் அது பண்ணும். முதல் ஸ்டெப்பு ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த 3த்துல வந்து தமோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா இருட்டுக்கு சமம். அது ஒரு முதல்ல ஒன்ன மூடி மறைச்சிருது. மறைச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ன கிரியேட் பண்ணும். கைத்துக்கு மேல பாம்பை கிரியேட் பண்ற மாதிரி நமக்கு மேல நான் அப்படின்ற தத்துவத்தை மறைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னா, ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஜீவன், நான் தேகம் அப்படின்றத அதுக்கு மேல ஏத்தி பார்க்குது. இந்த தமோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனுஷனா இல்ல வந்து பாத்தீங்கன்னா தூணா அப்படின்னு ஒரு டைலமால இருக்கிற மாதிரியே நமக்குள்ளார வேதாந்தம் படிக்க 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 மெதுவா ஐயோ சாஸ்திரம் சொல்லுது நான் பிரம்மம் அப்படின்னு. நான் பிரம்மமா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மனுஷனா, ஜீவனா, சம்சாரியா, ஆனால் சாஸ்திரம் வேற சொல்லுது அப்படின்னு ஒரு டைலமா வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். இது தமோ குணத்தோட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காரியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், முதல் காரியம் வந்து தமசுன்ற இருட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிரும், அக்ரஹணம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் விபரீத கிரகணம், அதுக்கு மேல வேற ஒன்றை ஏற்றி பார்க்கறதுக்கு பேர் விபரீத கிரகணம். அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா சம்சயாத்மகம், 3 வந்து சந்தேகத்தோடு கூடியது. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவோட காரியம். இந்த அவித்யாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவித்யான்றத இருட்டுக்கு சமானம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ சம்சாரம் இருக்காது. இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அதை எப்படி நீக்கிறது? அது இருப்பு பொருளா? இருட்டு வந்து ஒரு இருப்பு பொருளான்னு கேட்டால் அதுவும் நம்ம ஒத்துக்க முடியாது.
அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதை டிஃபைன் பண்ண முடியாது. அனிர்வச்சனீய கியாதி, மகாத்புதா அனிர்வச்சனீய கியாதி. இந்த அவித்யாவை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு? அவித்யா பாத்தீங்கன்னா ஈஸ்வர சக்தி. அது அப்ப ஈஸ்வர சக்தியா இருக்கிறதுனால அதை பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா, அது அந்த நானுக்கு வேறானதா, வெளிச்சத்துக்கு வேறானதுன்னு இருட்ட சொல்லாமா? இருட்ட பாத்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வேறானதுன்னு சொல்லாமா? 100% வேறையா? வெளிச்சம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா வெளிச்சம்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களுக்கு இருட்டுன்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. இருட்டுன்றதே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் தான். பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாத இடம் தான் இருட்டு. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு 100% வேறானது இருட்டுன்னு சொல்ல முடியாது. இல்ல வெளிச்சத்தோட ஒன்றிணைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளிச்சம் இருக்க இடத்துல இருட்டுக்கு வேலை இல்லை. அப்ப என்ன பண்றது சாமி? இதே மாதிரி தான் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸோட வேறவும் இல்லை, 100% வேறைன்னு சொல்ல முடியாது இந்த அவித்யாவை. இல்ல என்னோட சேர்ந்தது அபின்ன சக்தின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரியம், அவித்யாவை பத்தி யாராவது பேசினாங்க அப்படின்னா ஐயா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுது. ஒரு நல்ல புரிதல் உள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவித்யாவை பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியாது, அனிர்வச்சனீயம் அப்படின்னு பேர். அப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை பத்தி பெரிய விசாரம் போயிட்டே இருக்கு. நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு நிறைய டீக்காக்காரங்க எழுதி எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதை சொல்ல முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. சரி, இப்ப இந்த அவித்யா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்கிறோம் அவித்யா யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட தான். ஏன்னா சம்சாரியா நம்ம ஃபீல் பண்றோமா? நான் சம்சாரியா இருக்கேன், பிறந்தேன், இறந்தேன், இப்ப தேகம் இருக்கு, நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா நானுக்கு மேல இந்த தேகம் வந்துச்சு, அதுக்கு காரணம் அவித்யான்னு சொல்றோம். அப்படின்னா இப்ப நம்ம கேட்கிறோம், அவித்யா பாத்தீங்க அப்படின்னா கண்ணுல ஒரு கேட்ராக்ட் வந்துருச்சு. இந்த கண்ணுல கேட்ராக்ட் வந்தோடனே எனக்கு பாத்தீங்கன்னா பார்வை தெரியவில்லை, சரியா எழுத்த படிக்க முடியல. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கண்ணுல தோஷமா இல்ல பார்க்கிறவனுக்கு தோஷமா? பார்க்கிற எனக்கு தோஷமா இல்ல கண்ணுல இருக்கிற கண்ணுக்கு தோஷம்? கேட்ராக்ட் எங்க வந்துச்சு? கண்ணுல தானே வந்துச்சு. அப்ப கண்ணுல வரும்போது பார்வை பாத்தீங்கன்னா தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றோம், எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு கண்ணு தெரியலன்ற வார்த்தையே நம்ம பாத்தீங்கன்னா தப்பு, விவேகம் இல்லாம சொல்றோம். கண்ணுக்கு கண்ணு தெரியல, கண்ணுக்கு கண்ணு தெரியல. தலைக்கு தலை வலிக்குது, தலைக்கு வலி, வயிற்றுக்கு பசி. இப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு சொன்னோம் அப்படின்னா இதை பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு எனக்குன்னு நம்ம போட்டுட்டோம். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியலையா இல்ல கண்ணுக்கு கேட்ராக்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிங்க் பண்ணிட்டோம். இதை பிரிச்சு பார்க்க போறோம். இந்த தோஷம் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்களில் இருக்கிற தோஷம் தான். எனக்கு கண்ணு தெரியலன்றதும் எனக்கு தெரியும். கேட்ராக்டை பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணி அதை நீக்கினதுக்கு பிறகு இப்ப நல்லா கண்ணு தெரியுதுன்றதும் எனக்கு தெரியும். அப்ப நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாத்தீங்கன்னா அறிந்ததையும் அறிபவன், அறியாததையும் அறிபவன். கண்ணுக்கு தெரியும்ன்றதையும் அறிபவன், கண்ணுக்கு தெரியாதுன்றதையும் அறிபவன். காது கேக்குதுன்றதையும் அறிபவன், காது கேட்காதுன்றதையும் அறிபவன். மனசு டிப்ரெஸ்டா இருக்குன்றதையும் அறிபவன், மனசு பாத்தீங்கன்னா ஆனந்தமா பிரசன்னமா இருக்குன்றதையும் அறிபவன். என்னோட புத்தி மந்தம்ன்றதையும் அறிபவன், என்னோட புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்றதையும் அறிபவன். என்னுடைய வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, என்னோட பிரீத்திங் பாத்தீங்கன்னா சரியா இல்லைன்றதையும் அறிகிறவன். என்னோட பிரீத்திங் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, பிரசன்னமா இருக்கு, நல்ல ஃபுட் எடுத்ததுனால நல்ல பிரீத்திங் இருக்கு எனக்கு அப்படின்னு நான் அறிகிறேன். அப்போ தூக்கத்துக்கு போனதுக்கு பிறகு ஒன்றும் தெரியவில்லை அப்படின்றதையும் நான் அறிகின்றேன். அப்ப நான் அப்படின்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வெறும் அறிபவன் மாத்திரம்தான் நான். அப்ப தோஷங்கள் எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, கேட்ராக்ட் கண்ணுக்கு நடக்குது, காதுக்கு செவிடு நடக்குது, மூக்குக்கு ஸ்மெல் பண்ண முடியல, பிரீத்திங் இது பிராணனுக்கு நடக்குது, மனசுக்கு டிப்ரெஷன் நடக்குது, புத்திக்கு அறியாமை நடக்குது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா டெத்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு நடக்குது, பர்த் பாத்தீங்க அப்படின்னா அந்த தேகத்துக்கு நடக்குது. அப்ப இது எல்லாம் ஆப்ஜெக்ட்ல நடக்கிறது. நம்ம என்ன பண்றோம், ஸ்லீப் பண்றோம்.
அப்ப ஆச்சாரியர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷங்கள் எல்லாமே இந்த இதுல தான் அப்படின்னு நேத்து பாட்டம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதான் சங்கதி. இன்னைக்கு பாட்டம் எங்க வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது பேஜ்ல மேல வந்துருங்க. கேரளாக்காரங்க கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இவங்களுக்கு பேஜ் சொல்லுவேன், உங்களுக்கு நீங்க நம்ம எங்க முடிச்சோமோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். சம்வேத்யத்வாத் ச தேஷாம் பிரதீப பிரகாசவத். இந்த ஆத்மாவை பத்தி பேசும்போது ஆச்சாரியர் சொல்ற, இந்த நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சம்வேத்யத்வாத் ச தேஷாம் பிரதீப பிரகாசவத். நான் அப்படின்றவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிற ஒரு தீபம் மாதிரி. இந்த தீபம் என்ன பண்ணும், இருட்டு அறையில ஒரு தீபத்தை வச்சிங்க. தீபத்தை வச்ச மாத்திரத்துல அந்த தீப பிரகாசம் என்ன பண்ணுது, அங்க இருக்கிற பொருட்களையும் அறியுது, இல்லாத வஸ்துக்களையும் அறியுது. ஒரு ஸ்டோர் ரூம் வந்து டார்க் ரூம், எப்பவுமே ஸ்டோர் ரூம் அப்படித்தானே இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்மா சொல்றாங்க போய் கட்டத்தை எடுத்துட்டு வாப்பா, கலசம் இருக்கு பாரு, ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணலாம், கணபதி ஹோமம் எடுத்து இந்த கலசம் உள்ள இருக்கு போய் எடுத்துட்டு வான்றாங்க. நூல் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கலசம் அங்க இருக்கு. நான் போய் உள்ள கதவை திறந்து உள்ள பாக்குறேன், ஒரே டார்க், ஃபுல்லா இருட்டா இருக்கு, கர்ப்பம் இருட்டா இருக்கு. உடனே நான் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சை போடுறேன். சுவிட்சை போட்ட மாத்திரத்துல லைட்டு எரிஞ்சோன்னே என்ன தெரிஞ்சது, பிரகாசம் வந்துச்சு. பிரகாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குன்றதும் தெரியுது, எது எல்லாம் இல்லைன்றதும் தெரியுது. அப்ப பிரகாசம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லை அப்படின்ற எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துதோ அதே மாதிரி தான் இந்த ஆத்மான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குன்றதையும் சொல்லுது, இல்லை என்றும் சொல்லுகிறது. டீப் ஸ்லீப்ல என்ன சொல்லுது, டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது ஒன்னும் தெரியல அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, ஒன்னும் தெரியல. நீங்க ஸ்டோர் ரூம்குள்ளார போறீங்க, லைட் இல்ல, அம்மா கேக்குறாங்க கலசம் இருக்கா, அம்மா ஒன்னும் தெரியலம்மா, ஒரே இருட்டா இருக்குமா அப்படின்றீங்க. அப்ப ஒன்னும் தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதான் டீப் ஸ்லீப் அவஸ்தை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு மங்கலான ஒரு லைட்டு, அங்க வந்து ஒரு 0 வாட்ஸ் லைட்டு ஒன்று போட்டிருக்கு. அந்த 0 வாட்ஸ் லைட்டை போட்டோன்னா முணுக்குன்னு அது ரொம்ப என்னடா தெரியுதா, ஒன்றும் தெரியலம்மா, ரொம்ப லைட்டா தெரியுது, சரியா கிளியரா தெரியல, அதான் சொப்பனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் பல்பை வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்க, போட்ட மாத்திரத்துல டும் எல்லாம் தெரியுது ரூம் ஃபுல்லா. இப்ப தெரியுதா, ஆமா தெரியுது, இதான் ஜாகிரதை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் எப்படி இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருந்ததையும் ஒன்னும் தெரியலன்னு சொல்றேன், 0 வாட்ஸ் லைட்ல மங்களா தெரியுதுன்றதையும் சொப்பனத்தையும் அது மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறம் 100% வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியுதுன்றதையும் நான் சொல்றேன். அப்போ அறிந்தது அறியாதது இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வஸ்துக்களுக்கு வேறா இருக்கிறவன். அப்போ நான் எப்படி இருக்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியையும் அறிகின்றேன், புத்திக்கு தெரியாததையும் அறிகின்றேன், மனசையும் அறிகின்றேன், மனசு எப்படி இருக்குன்றதையும் அறிகின்றேன், இந்திரியங்களையும் அறிகின்றேன், இந்திரியங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதையும் அறிகிறேன், அதே மாதிரி தேகத்தையும் அறிகின்றேன், தேகத்துக்குள்ள இருக்க ப்ராப்ளத்தையும் அறிகிறேன். இது எல்லாத்தையும் அறிபவன் நான். சம்வேத்யத்வாத் ச தேஷாம். இந்த தேகாதிகள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் அறிபவனாக இருக்கின்றேன். எப்படி எக்ஸாம்பிள், பிரதீப பிரகாசவத்து. பிரதீபத்துக்கு எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா எது இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தீபம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தும். இந்த லைட்டு வந்து பாத்தீங்கன்னா 4 லைட்டு போட்டு வச்சிருக்கேன். இந்த 4 லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமை வந்து பிரகாசப்படுத்துறது. ஆனா இங்க ரூம்ல இருக்கிற எதோடையும் அதுக்கு என்ன இல்லை, அறியப்படுகின்ற வஸ்துக்களோடு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சுவாமி வந்து மானசரோவர் ஜலத்தை வச்சிருக்காரு, அப்புறம் கேதார்நாத்ல இருந்து நேற்று பிரசாதம் வந்துச்சு, கேதார்நாத்தோட விபூதி வச்சிருக்காரு, அப்புறம் நர்மதா கரையில இருக்கிற சிவலிங்கம் வச்சிருக்காரு. இது மாதிரி வந்து நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்கி நதியில இருந்து எடுத்து வந்த சாலக்கிராமம் வச்சிருக்காரு. வெளிச்சத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, லைட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சுவாமி பகவத்கீதை படிக்கிறார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுமா லைட்டு? இல்ல வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு சுவாமி, என்ன தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஏதாவது துக்கப்படுமா லைட்டு? லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த லோகத்துல இருக்கிறதோட. அதே மாதிரி இந்த நான் எப்படி அப்படின்னா பிரகாசம் மாதிரி, அது எல்லாத்தையும் அறியறது மட்டும்தான் அதோட வேலை.
அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞாத்திரு தர்மத்துவம், அதான் சொல்றாரு, சம்வேத்தியத்வாத்த தேஷாம் பிரதீப பிரகாசவத்தின ஞாத்திரு தர்மத்துவம். இந்த திருஷ்யங்கள் எல்லாம், இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள்லாம் இருக்கிறது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய தர்மம் இல்லை, அறிபவனுடைய தர்மம் இல்லை. அறிபவன் சதா அறிபவன் தான். அறியப்படும் வஸ்து சதா அறியப்படும் வஸ்துதான். அதனால சம்வேத்தியத்வாதி ஏவ சுவாத்ம வெதிரிக்த சம்வேத்தியத்துவம். ஆச்சரியர் அடுத்தது சொல்றார், அறியப்படுகின்ற காரணத்தினாலேயே எதெல்லாம் அறியப்படுகின்றதோ அது எல்லாம் தனக்கு அறிபவனுக்கு வேறானதே தான், எனக்கு வேறானது. சுவாத்ம வெதிரிக்த சம்வேத்தியத்வாத், எனக்கு அந்நியமா நான் அறிகின்றேன். அப்ப என்ன ஆயிடுச்சு? அப்ப அது நான் இல்லை. எதையெல்லாம் நாம் அறிகின்றோமோ அது எல்லாம் நான் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான அவேர்னஸ் வேணும். இதுக்கு தான் விவகாரங்கள்ல போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்க்குற அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்? ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்குற ஹேபிட். விவகாரங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சிங்க் ஆகி விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் மெடிடேஷன். மெடிடேஷனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்ப்பவன் சதா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுன்னு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு எல்லாம் வந்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வரம் கொடுப்பறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வர பெயின் தான் வரம். ஒரு பல்வலி வந்துச்சு அப்படின்னா போயிடுச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு, போச்சு. இந்த பல்வலி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கான்சியஸ்னஸ் எல்லாம் பல்வலியிலேயே இருக்கும். ஒரு தலைவேதனை வருது அப்படின்னா, மைக்ரைன் வருது அப்படின்னா அதுலேயே கவனம் இருக்கும். இப்போ நம்ம எந்த வந்து இந்த தேகத்தை நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் பண்ணணும். வாட்ச்மேனாக இருந்து வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சாஸ்திரம் ஞாபகத்துக்கு வரணும். நான் அந்த வலியை, வேதனையை வந்து பார்த்தீங்கன்னா நான் அறிகின்றேன். அறியப்படுகின்றவைகளுக்கு வேறானவன் நான், அறிபவன் நான் அப்படின்ட்டு மெதுவா என்ன பண்ண, முதல்ல ஹோல்டு வராது. நம்ம சிங்க் ஆகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நமக்கு அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க ப்ராப்ளம் இது. நீங்க நல்ல ஒரு மெடிடேட்டரா இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மெதுவா ஒரு மேஜிக் நடக்கும். நல்லா தெரியுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேசாம அப்படியே தியானம் பண்ணுவேன். வித்யா பிரசாத் வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன். எனக்கு ரூட் கேனல் பண்ண போறாரு. மத்தியானமே எனக்கு பெயின். 6:30 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்தார். வித்யா பிரசாத் ஒரு 5:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். நான் மத்தியானத்துலேருந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மெடிடேட் பண்ணணும்னா பேச முடியுமா? பேச முடியாது. நான் கலகலப்பாக பேசுகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எதுவுமே பேசவே இல்லை. அவர் நினச்சிருப்பாரு, என்ன சுவாமி எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்காரே அப்படின்னு. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலியவே மெடிடேட் பண்ணிக்கிட்டேன். இந்த வலியை மெடிடேட் பண்ண என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? வலி எங்கே நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கங்க. சுகதுக்க போக சாதனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு பேர் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்ற சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மனசு. நீங்க மனசை அந்த வலியை பார்க்க டிராவல் பண்ணுவீங்க. எங்கெல்லாம் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல ஃபோக்கஸ் ஆகும். ஒண்ணுமே பார்க்க வேண்டாம், வலியை பார்த்துக்கிட்டே இருங்க. இது ப்ராசஸ் அதே நடக்கும். இந்த வலியை பார்க்க மெதுவாக சென்ஸ் ஆர்கன்ஸோட உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃபோக்கஸ் நடக்கும். பெயின் அதிகமாக தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸில் தானே பெயின் இருக்கு. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் தெரியும். மெதுவாக என்ன பண்ணுவீங்க நீங்கள், அந்த ட்ராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து மனசுக்கு போகும் போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயின் இன்னும் அதிகமாகும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பெயினை பார்க்குற சுவாமின்னு போனீங்கன்னா முதல்ல பெயின் அதிகமாக தெரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அது விஷனில் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸ்பஷ்டமாக பெயின் தெரியும். மெதுவாக இன்னும் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து மனசுலேருந்து புத்திக்கு போய் புத்தியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிராணனுக்கு போகும். எப்போ உங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியத்திலேருந்து மனசு போய் புத்திக்கு போகும்போது அது மெதுவாக கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். சமஷ்டி அது மெதுவாக அங்கேருந்து பிராணனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இல்லவே இல்லை.
இது வந்து பிரத்யக்ஷமா நான் சொல்றது. இந்த பிராணன் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூக்கத்துல வெறும் பிராணன் மட்டும்தான் தூக்கத்துல போயிட்டு இருக்கு. தூக்கத்துல ஏதாவது வலி இருக்கா அவங்களுக்கு? எதுவுமே இல்லை. அதனாலதான் பெயின் கில்லர்ஸ், எல்லா பெயின் கில்லர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தூங்க வைக்கிற ஸ்லீப்பிங் டோஸோட சேர்ந்து இருக்கு. நீங்க தூங்குனீங்க அப்படின்னா, பெரிய கேன்சர் பேஷண்ட் கூட தூங்குனா வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ன்றது ஒண்ணு இல்லாம போயிடுது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மனசுல இருக்கிற வரைக்கும், இந்திரியத்துல இருக்க வரைக்கும், தேகத்துல இருக்க வரைக்கும் உங்களுக்கு பெயின் இருக்கும். நீங்க மெதுவா வித்ரா பண்ணி உள்ள போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பிராணனை டச் பண்ண மாத்திரத்தை உங்களுக்கு பெயின் இருக்காது. நீங்க உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நல்லா ஃபுல்லா பாருங்க. கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோல்டு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், ஆனால் பெயினை கிராஸ் பண்ணலாம். இந்த பிராணனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த பிராணன்ல நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி பெயின் இல்லை, அப்படியே இருக்கும் ஸ்டில்னஸ். உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம், இந்த இந்த பாடியில நடக்கிற எந்த பெயினும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. பிராணனுக்கே அது. ஏன் அப்படின்னா பிராணன் என்னது? ஏகோ தேவதா பிராணோ தேவதா. அதுதான் ஹிரண்யகர்ப்ப தத்துவம், சமஷ்டி தத்துவம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயின் வராது. இதுல இருந்து இந்த பிராணனையும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நானுக்கு போயிடும். நான்ல எதுவுமே இல்லவே இல்லை, இந்த ஜெகத்தே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கறதுல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் இந்த பார்க்கறதுல கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, சம்வேத்தியத்துவாதி ஏவ. இது எல்லாம் அறியப்படுகின்ற காரணத்தினாலேயே அறிபவன் இந்த அறியப்படுகின்ற வஸ்துக்களுக்கு வேறானவன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்றாரு சர்வகரண வியோகேச்ச. சொல்லுங்கம்மா. நீங்க பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றதை பொறுத்து நீங்க மெதுவா பிராக்டிஸ் பண்ணி 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 இந்த போறதை வந்து நீங்க ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெயின் வருது, டக்குன்னு மெடிடேட் பண்றீங்க, மெதுவா 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 அடுத்த ஸ்டெப்புன்னு மூவ் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க எந்த பெயினையும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடணும். அதுக்கு தான் பிராண உபாசனைகள்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனை பாருங்கன்னு சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராண உபாசனையோட மெயின் இதே இந்த இந்திரியம் மனசோட எந்த சம்பந்தமும் இந்த பிராணனுக்கு இல்லை. இதுல இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் எதுவுமே வராது பிராணனுக்கு. ஆமா, நீங்க இப்ப நமக்கு ஒரு பிளேடு வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளேடு பட்டுருச்சு, கத்தி இது பண்ணும்போது கத்தி வெட்டுருச்சு. வெட்டின மாத்திரத்துல நம்ம பெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஐயோ வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம், ப்ளீடிங் ஆகுது எல்லாம். ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் வேற எதுவும் இல்லை, இந்த பார்ட்ல இருக்கிற பிராணசக்தி அந்த நாடிகள் மூலமா அடுத்த பக்கம் போறது வந்து கட் ஆகுது. எப்ப பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போற இது வந்து கட் ஆகுதோ அந்த இடத்துல பெயின் வரும். சிம்பிள் லாஜிக். இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணன் வந்து போறதுக்கான இந்த வெசல்ஸ் இருக்குல்ல, அந்த நாடிகளை வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணும்போது மெதுவா அந்த ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு மெதுவா அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதை சரி பண்ணும்போது நம்ம கியூர் ஆயிடுது. பெயின் எதுவுமே இல்லாம கியூர் ஆகுது. இதுக்கு தான் ப்ராசஸ், தான் ட்ரீட்மெண்ட். இதே அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, பிராணனோட ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சுன்னா பெயின் இருக்காது, பிராணனோட ஃப்ளோ கட் ஆச்சு அப்படின்னா அங்க பெயின் இருக்கும். இதான் சிம்பிள் லாஜிக். இதே மாதிரி வலி வேதனைகள் எங்கெல்லாம் இருக்கோ நீங்க அந்த பிராணனையே வாட்ச் பண்ண பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களோட எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பிராணிக் ஹீலிங்கை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பிராணனை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதனாலதான் பிராண உபாசனை பிருகதாரண்ய உபநிஷத்துல முதல் உபாசனையே பிராண உபாசனை வைக்கிறது பெரிய உபாசனையா சொல்லப்பட்டிருக்காது. அதே சைத்தன்யத்துக்கு போயிட்டீங்கன்னா லோக்கமே இல்லை, லோக்கமே இல்லாம போயிடும். ஆனா நம்ம டெய்லி தூக்கத்துல என்ன இருக்கு? தூக்கத்துல வந்து அவித்யா இருக்கு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல தான் போய் நம்ம லயம் ஆகிறோம் எல்லாமே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் ஒவ்வொன்றா பார்க்கறது. இந்திரியத்தை பார்க்கறது, அதுக்கப்புறம் மனசை பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை பார்க்கறது, அதுக்கப்புறம் பிராணனை பார்க்கறது. அதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானையே நான் பார்க்கிறேன், நானா இருக்கு. இதான் ஸ்டெப்ஸ். இதில் வந்து திருஷ்ய வேகத்தில் முதல் ஸ்லோகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துருக்க பாருங்க. எதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க. திருஷ்ய விவேகத்தில் ரூபம் திருஷ்யம் லோச்சனம் இருக்கு. நின்று பார்க்கறது.
வெளியில இருக்கிறதெல்லாம் திருஷ்யம். நான் யாரு? முதல் திரஷ்டா. எங்க இருக்கேன்? கண்ணில இருந்து பார்க்கிறவன் முதல் திரஷ்டா. அதுக்கப்புறம் கண்களையே பார்க்கிறேன். எங்க இருந்து நான் பார்க்கிறேன்? மனசுல இருந்து கண்களை பார்க்கிறேன். அப்ப இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்றதுன்றது ரெண்டாவது காரியம். மனசுல இருந்துகிட்டு இந்திரியத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில காட்சிகளை பார்க்க கூடாது. காட்சிகளை பார்க்கறது இந்திரியங்கள். அதுக்கப்புறம் காட்சிகள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வெறும் சென்ஸ் ஆர்கன்ஸை மட்டுமே பார்க்கிறது மனசுல இருந்துகிட்டு. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல வர விற்த்திகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மனோ பிரம்மேதி உபாசித்த மனசையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது புத்தியில இருந்துகிட்டு. அதுக்கப்புறம் புத்தியில உண்டாகக்கூடிய விற்த்திகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறது. எங்க இருந்துட்டா? நான் அப்படின்ற நான்ல இருந்துகிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வம் திருஷ்யமாயிடும். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா. அதாவது சொல்லுது திருஷ்யா தீவிருத்தையாக. இந்த எல்லா புத்தி விற்த்திகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யங்களாக ஆகிவிடும். நான் திரஷ்டா, சாட்சி. நான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி. நான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சி திருகேவ நது திருஷ்யத்தே. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியா சொல்ற. சாட்சி எப்பவுமே சாட்சி தான் ஒழிய சாட்சி எந்த காலத்திலையும் விசிபிள் ஆக மாட்டான், இன்னொருத்தனுக்கு திருஷ்யமா ஆக மாட்டான். ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஆத்மாவுக்கு தான் மற்றதெல்லாம் ஆப்ஜெக்ட். அப்படி சொன்ன மாத்திரத்துல வந்து அடுத்து ஆரம்பிக்கிறார். சர்வகரண வியோகேச்ச கைவல்யே சர்வவாதிபிகி அவித்யாதி தோஷவத்வ அனபிபகமாத். ஜெயாமா, நீங்கள்லாம் இதெல்லாம் எழுதிக்கணும். தப்பா பிலாசபி படிச்சிருக்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சா போதுன்ற பிலாசபி எல்லாம் இது உடச்சிடும். சந்திரபாஷ்யம் படிக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு, கைவல்யம் கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி? மோட்சம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா கிளியரா சொல்லுங்க. மோட்சத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. சர்வகரண வியோகீச்ச. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாதி தோஷவத்வ அனபிபகமாத். இந்த அவித்யா தானே தோஷம். அவித்யினால் தானே எல்லாம் உண்டாச்சு. இந்த மொத்தமும் எதோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? மனசோட ப்ரொஜெக்ஷன், இல்லைன்னா அவித்யாவோட ப்ரொஜெக்ஷன். ரெண்டும் ஒண்ணுதான். கைத்துல பாம்பு ஏன் தெரிஞ்சது? அரை இருட்டு மறைச்சதுனால தெரிஞ்சது. இந்த ஜீவ ஜகத்து ஏன் தெரியுது அப்படின்னு கேட்டா அவித்யாவோட சூப்பர் இம்போஸ் தான் இந்த காரணம். இது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் சூப்பர் இம்போஸ் பண்ணி காட்டுது. இப்ப அவித்யா நீங்கச்சுன்னா என்ன ஆகும்? கஸ்ய ஹேத்துர் அவித்யா யோக சூத்திரத்துல இருக்கு. சம்சாரத்துக்கு எதுப்பா காரணம்? இந்த நானும் திரஷ்டு திருஷ்ய சயோகம், நானும் பார்க்கப்படுகின்ற வஸ்துக்களும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதா சம்சாரம். இதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா கஸ்ய ஹேத்துர் அவித்யா. இந்த ரெண்டும் ஒன்னாக்கி வச்சது காரணம் அவித்யா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவித்யாதி தோஷவத்வ அனபிபகமாத். இந்த அவித்யா முதலிய தோஷங்கள் நீங்குனா என்னாகும்? நீங்கிய நிலையில சர்வகரண வியோகேச்ச எல்லா கரணங்களும் என்னாகும்? இன்ஸ்ட்ருமெண்ட், தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஃபிலிம் ரோலை ப்ரொஜெக்டர்ல இருந்து ஃபிலிம் ரோலை எடுத்துட்டீங்க, என்ன ஆகும்? ஃபிலிம் ரோல் தான் அவித்யா. ப்ரொஜெக்டர் மனசு, அவித்யா எது? அதுல இருக்க வாசனைகள். அப்ப அந்த அவித்யாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபிலிம் ரோலை எடுத்துட்டீங்க அப்படின்னா சினிமா இருக்குமா? சினிமா இருக்காது. அதே மாதிரி இந்த அவித்யான்ற ப்ரொஜெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த ஜெகத்து, இந்த தேகம் எல்லாம் உண்டாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவித்யா நீங்கின மாத்திரத்துல அதனால வந்து பார்த்தீங்கன்னா சர்வகரண வியோகே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம லயமாயிடும், வியோகமாயிடும். ச கைவல்யே சர்வவாதிபிகி. இதுதான் கைவல்யம் அப்படின்னு பேர். யோக சாஸ்திரம் ஃபுல்லா கொண்டு வந்துடணும். யோகத்துல வந்து ததா திருஷ்டிக்கு சொரூபி அவஸ்தானம் பரம்பிரசங்கியானத்திலிருந்து இந்த அவித்யான்ற மனசோட சித்தத்தோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் கைவல்யம்னு பேரு. பார்ப்பவன் பார்ப்பவனாகவே இருந்தாதான் அதுக்கு பேர் கைவல்யம், மோக்ஷம் என்று பெயர். இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தாலும் அதுக்கு பேர் கைவல்யம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். திரும்ப அவன் தேகமா ஆகிறது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தர்கள்லாம் இருந்திருக்காங்களே சுவாமி, அவங்க தேகத்தோட சம்பந்தத்தோட இருந்தாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மளுடைய ஒரு விவஸ்தைக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா
ஜீவன் முக்தர்களோட கல்பனை செய்யப்படுது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். இந்த தேகத்தோட அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் உண்டாகிறது. அப்ப அந்த தேகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் நடக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேகத்துக்கான பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அந்த தேகம் இருக்கும். அதுல இருந்த அந்த நான்ற ஆள் என்ன பண்ணிட்டான், அவன் சர்வ வியாபகம் ஆயிட்டான், பிரம்மம் ஆயிட்டான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஜீவன் இல்லை, அங்க சம்சாரி இல்லை. அந்த தேகத்துல முக்த புருஷர்களோட இடத்துல தேகத்துல சம்சாரி இல்லை. அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், பிரம்மம் தன்னையோட இந்த ஞானத்தினால அவித்யாவோட நாசம் நடந்த மாத்திரத்துல தனக்கு இருந்த அந்த எல்லா தேகத்தோட சம்பந்தங்களும் இல்லாமல் போகிறது. அப்ப தான் தானாய் நிக்கிறதுக்கு பேரு கைவல்யம்னு பேரு. கேவலசிய பாவக கைவல்யம், தானா நிக்கிறதுக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்னு எல்லா வாதிகளாலும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, எல்லா வாதிகளாலும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சொல்லப்படுது. கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம் அவித்யாவோட நீக்கம். அவித்யா நீங்கின மாத்திரத்துல சர்வ கரணங்களும் வியோகமாக இல்லாமல் போறது போச்சு அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா கைவல்யத்தை அடைந்தான், முக்தி அடைந்தான் சொல்லப்படுது இந்த விஷயத்துல. அதனால ஆத்மனோ யதி க்ஷேத்திரஜ்ஞஸ்ய அக்னி உஷ்ணவத்து. இப்ப நம்ம கேட்கிறோம், அக்னிகிட்ட பாத்தீங்கன்னா உஷ்ணம் பாத்தீங்கன்னா சுபாவமா இல்ல வந்து போறதா அப்படின்னா, அக்னினாவே உஷ்ணம் தான், அதோட சொரூபம். அது அக்னினாவே சுடும், தகிக்கும் அப்படின்றது. ஒருவேளை பாத்தீங்கன்னா அக்னியில உஷ்ணம் எப்படி நம்ம பிரிக்க செப்பரேட் பண்ண முடியாதோ அது மாதிரி க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கு இந்த அவித்யான்றது தர்மமா இருந்துச்சுன்னு வச்சுங்க. அக்னியில இருக்கக்கூடிய உஷ்ணம் மாதிரி பிரிக்க முடியாததா ஆத்மாவோட தர்மமா அவித்யா இருந்துச்சு அப்படின்னா, சோ தர்மகோ ததோ ந கதாச்சித் அபி தேன வியோக ஸ்யாத். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சுபாவத்தை நம்ம யாராலையும் என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாம போயிடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாக்கு தர்மமா அவித்யா இருந்துச்சு அப்படின்னா அதை எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் கதாச்சிதபி எந்த காலத்திலையும் 100 கோடி ஜென்மங்களானாலும் அதை என்ன பண்ண முடியாது, நாசம் பண்ணவே முடியாது. எங்கேயாவது அக்னியில இருக்கக்கூடிய உஷ்ணத்தை நீக்க முடியுமா? நீக்க முடியாது. ஏன் அப்படின்னா அக்னினாவே உஷ்ணம் தான், அதோட சுபாவம் அது. அது மாதிரி இந்த ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா சுபாவமா கூடயே இருக்கிறது இந்த அவித்யாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா முக்தின்றது ஒண்ணு சம்பவிக்காது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைத்துக்கு மேல இருட்டு வந்துச்சு, கைத்துக்கும் இருட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கயிறுக்கு தெரியவே தெரியாதுங்க. தனக்கு மேல ஒரு இருட்டு வந்திருக்குன்னு கைத்துக்கு தெரியாது. தனக்கு மேல ஒருத்தன் பாத்தீங்கன்னா பாம்பை பாக்குறான்றதும் கைத்துக்கு தெரியாது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா கயிறு எப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாம, இருட்டோடையும் வெளிச்சத்தோடையும் சம்பந்தம் இல்லாம சுவமகிமே பிரதிஷ்டை, தன்னோட மகிமேல கயிறா கிடக்குது. அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா சச்சிதானந்தமா அது பாட்டுக்கு இருக்கு இந்த ஆத்மா. இதுக்கு மேல அவித்யா வந்தது போனது ஒன்னும் ஆத்மாவுக்கு தெரியவே தெரியாது. அக்னி மாதிரி அதோட தர்மம் இல்ல அவித்யா. அவித்யா பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாததுனால உண்டானது. அப்ப விவேகம் வந்துச்சு அப்படின்னா அவித்யான்னு ஒண்ணு இல்லாம போய்விடும். வெளிச்சம் என்னது, விவேகம்ன்ற வெளிச்சத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அவித்யான்றது ஒண்ணு இல்லாம போயிடும். ஆச்சாரியர் சொல்றார், அவிக்ரியஸ்ய வியோமவத்து சர்வகதஸ்ய. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா நிர்விகாரம்னு பேர். அவிக்கிரியம்னு என்ன அர்த்தம், கயிறா கிடக்குது. நீங்க பாம்பை பார்க்கும் போது கூட நம்ம பார்க்கிறோம், ஐயோ அந்த பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுதுன்னு நம்ம கண்ணுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுற மாதிரி தெரியும், மூவாபுலா தெரியுது இருட்டுல. நம்ம இருட்டுல இருக்க கைத்தை பாம்பா நினைச்சு அது வளைஞ்சு இருக்கு, மெதுவா ஆக்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கும் போதும் அந்த கயிறா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே கிடக்குது. அதே மாதிரி இந்த ஆத்மாக்கு மேல நீங்க நான் சம்சாரி, நான் பிறந்தேன் இறந்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக், எனக்கு சுகரு, பிளட் ப்ரெஷரு, எனக்கு இதாகி போச்சு, நஷ்டமாயி போச்சு, எனக்கு லாபம் வந்துச்சுன்னு நீங்க என்ன வேணாலும் சொல்லும் போதும் கூட இந்த ஆத்மான்ற நான் எப்படி இருக்கு, சதா நிர்விகாரமா இருக்கு. அப்ப எங்க சஞ்சலம் நடக்குது, தேகத்துல, மனசுல, புத்தியில, இந்திரியங்கள்ல எல்லாம் சஞ்சலிச்சிட்டு இருக்கு.
ஆனா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த சஞ்சலம் இல்லாம நானா நிர்விகாரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, வியோமவத்து. இந்த நான் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நம்ம அவித்தியினால இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டோம், ஒரு பவுண்டரி வாலை கட்டி இது என்னோட வீடு அப்படின்னு நினைக்கிற மாதிரி நான் இந்த தேகாதிகளை வந்து ஒரு பவுண்டரி வால் மாதிரி வச்சுக்கிட்டு நான் வேற, நீங்க வேற, நீங்க வேற, நீங்க வேறன்னு எல்லாம் அஜ்ஞானத்தினால சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல இந்த நான் அப்படின்னா எல்லாரும் நான் தானே பயன்படுத்துறோம். நான் ஆண் பெண் பேதம் இல்லாம லோகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் நான் தான் சொல்லுது. ஈஸ்வரனே கேட்டாலும் என்ன சொல்லுவார்? நான் ஈஸ்வரனா இருக்கேன்னு சொல்லுவார். அசுரனை கேட்டா நான் அசுரனா இருக்கேன். தேவனை கேட்டா நான் தேவனா இருக்கேன். ஒரு நாய் பேச ஆரம்பிச்சுன்னா நான் நாயா இருக்கேன். ஒரு குரங்கு பேச ஆரம்பிச்சுன்னா நான் குரங்கா இருக்கேன். அப்படின்னு எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா நான் 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 சொல்லுதுல்ல, அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா வியோமவத்து சர்வகதசி. அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஆகாசம் போன்று சர்வ வியாபகம். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபோக்கஸ் வந்து தேகத்துல இருக்கிறதுனால நான் தேகத்துக்குள்ளார இருக்கேன் அப்படின்னு நம்ம லிமிட் பண்ணிட்டோம். எப்ப வந்து நான்ல நிக்கிற பிராக்டிஸ் வருதோ, நிதித்தியாசனத்துல அதான் பண்ண போறோம். நான் 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 அந்த திரஷ்டா நான்லயே நிக்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரம் வெளிச்சத்தையே பாருங்க, ஒன்றும் தெரியாது. ரெண்டை பார்த்தா ஒன்றும் தெரியாது. பூர்ண இருட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. பூர்ண வெளிச்சத்தை பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் எங்கேயாவது நைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க காரில் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்லைட் போயிடுச்சு, என்ன ஆகும்? ஒன்றும் தெரியாது. ஹெட்லைட் போயிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது, ரோடே தெரியாது, இருட்டாயிடும். அதே நேரத்தில் நல்லா ஒருத்தன் லாரிக்காரனோ பஸ்காரனோ நல்ல இந்த லைட்டை போட்டு பவர் லைட்டை போட்டு வர ஆரம்பிச்சுங்களேன், ஃபோக்கஸ் லைட்டை போட்டு அந்த வெளிச்சம் பட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, இருட்டா தெரியும் எல்லாம். அப்போ பூரண வெளிச்சத்துலையும் எந்த வஸ்துவும் இருக்காது, தெரியாது. பூரண இருட்டிலையும் ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூரண இருட்டு இல்லை, மந்த அந்தகாரம் நமக்கெல்லாம். பாதி இருட்டு பாதி வெளிச்சம். அதனால தான் இந்த உலகெல்லாம் பாதி பாதியாக தெரியுது, ஒரு தெளிவு இல்லாமல் தெரியுது, ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். இதே வந்து நான் 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 நான்றதுலையே நிற்க 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 அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகமாக இருக்கிறது இந்த ஆத்மா. ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அது எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னா அமூர்த்தஸ்ய ஆத்மன. ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, ஆத்மாக்கு தேகங்கள் எதுவுமே இல்லை, ஃபார்ம் எதுவுமே இல்லை. ஆத்மா வெறும் கான்சியஸ்னஸ். வெளிச்சத்துக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? பிரகாசத்துக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? இல்லைல்ல. ஆகாசத்துக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? ஆகாசத்துக்கு ஃபார்ம் இல்லை, வெளிச்சத்துக்கு ஃபார்ம் இல்லை. அதே மாதிரி நானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இல்லவே இல்லை. அப்போ நானுக்கு பக்கத்தில் இருக்கிற தேகாதிகளுக்கெல்லாம் ஃபார்ம் இருக்குது, தேக மனசு புத்திக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மும் இல்லை. அமூர்த்தஸ்ய ஆத்மன. மூர்த்தம்னா ஃபார்ம் இல்லாத இந்த ஆத்மாக்கு கேனச்சித்து சயோக வியோகம் அனுபவத்தேகே. இந்த ஆகாசத்தோட எதையாவது சேர்க்க முடியுமா? ஆகாசம் பொல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? ஆகாசத்தை வந்து நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஆகாசம் எதோடையும் சம்பந்தம் இல்லைல்ல. இந்த 4 பூத்தங்களோடையும், பிருத்திவி ஜலம் அக்னி வாயு, இந்த 4 பூத்தங்களோடையும் இந்த ஆகாசத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் எல்லாம் எங்கே இருக்கு? ஆகாசத்துக்கு மேலே தான் எல்லாம் இருக்கு. எல்லா ஆகாசத்துக்கு மேலே இருந்தாலும் கூட ஆகாசத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஆகாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எந்த ஒரு சயோகம்னா அவித்யா முதலிய எந்த ஒரு சம்பந்தமும் அதுக்கு இல்லை. அவித்யா முதலிய எந்த வியோகமும் அதுக்கு இல்லை, வெளியில விலகி போறதும் இல்லை. ஆத்மா சதா நித்திய முக்த சுபாவமா இருக்கு. ஆத்மாக்கு அவித்யா வரவும் இல்லை, அவித்யா போகவும் இல்லை. ஆத்மாக்கு சம்சாரம் வரவும் இல்லை, ஆத்மாக்கு சம்சாரம் விலகி போய் முக்தனா ஆகிறதும் இல்லை. அப்போ வந்து ஆத்மா சதா முக்தனா இருக்கு. இந்த அவித்யா வந்துச்சு போச்சுன்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக விவகாரத்துக்காக நம்ம பண்றோம். உபதேசாத் அயம் வாதக ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டூக்கிய காரிக்காக்காரர் சொல்றார், உபதேசாத் அயம் வாதக நச்சோத்பத்தி. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது சொல்றார், முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 2:31 2:32 மாண்டூக்கிய காரிக்கான்னு போட்டுக்கணும்.
சொல்றார். சொப்பனமாயோ யதா திருஷ்டக கந்தர்வ நகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணைஹி. எப்படி பார்த்தீங்கன்னா சொப்பனத்திலேயோ மாயையிலையோ, சொப்பனம் வந்துச்சு போச்சு, மாயா மெஜிஷியன் ஒன்றை காட்டுறாரு மாயால, அதுக்கப்புறம் மனோராஜ்யம் உட்கார்ந்து மனோராஜ்யம் பண்றோம். இது எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நானுக்கு மேல தெரியுதோ, அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் ததா விஸ்வமிதம் திருஷ்டம், இந்த மொத்த ஜெகத்தும் ஜீவ ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா நானுக்கு மேல பார்த்தீங்கன்னா சொப்பன மாதிரி, மாயா காட்சிகள் மாதிரி, கந்தர் மனோராஜ்யம் மாதிரி போறது தெரியுது. அப்படின்றது தான் வேதாந்தத்துல பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகின்றது புத்திசாலிகளால். ந நிரோதோ நச்சோத்பத்தி. அவித்யா வாஸ்தவத்துல உற்பத்தி ஆகவும் இல்லை, அவித்யா பார்த்தீங்கன்னா அதை நீக்கணுன்ற அவசியமும் இல்லை. யாருக்கு? முக்த புருஷர்கள் கேட்டுன்னா அவித்யான என்னன்னு கேட்பாங்க. சூரியன்ட்ட போயிட்டு உங்களை மேகம் மறைச்சிடுச்சே அப்படின்னா, மேகமா அப்படின்னா என்னன்னு சூரியனுக்கு தெரியவே தெரியாது. சூரியனுக்கு என்னைக்காவது அந்த காரத்தை பத்தி தெரியுமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, பிரம்மா தான் அப்பா. பிரம்மாட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்தகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போய் கொடுத்துச்சு. என்ன பெட்டிஷன் அப்படின்னா, அந்த சூரியன் இருக்கான்ல, அவன் எப்போ பார்த்தாலும் என்னை ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்கான், அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு. சரிப்பா, நான் ஒரு டேட் சொல்கிறேன், இந்த டைமில் நீ என்ன பண்ணு, 2 பேர் வந்துடுங்க, நான் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், சூரியனும் வரட்டும் நீயும் வரட்டும், வாங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணலாம், நான் ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா பைசல் பண்ணிடலாம் அப்படின்னோன்னு சரின்னு சூரியனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியாச்சு. சூரியன் நிற்கிறார், பிரம்மா இருக்கார், சூரியன் நிற்கிறார். அந்த காலம் வரவே இல்லை, வரவே இல்லை. தேடி பார்க்குற, இருட்டு வரவே இல்லை. இவர் கேட்குறாரு, சூரியன் கேட்குறாரு, இந்த இருட்டு இருட்டுன்னு சொன்னீங்களே எனக்கு இன்னும் புரியவே இல்லை சுவாமி, இருட்டுனா என்ன சாமி? என்ன எப்படி அவன் எதிரியா பார்க்கறான்? இருட்டுனா எனக்கு தெரியவே தெரியாது, பிறந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்லையே. இல்லைப்பா வர சொல்லியிருக்கேன்ப்பா, வருவான் இப்போ. இருட்டு வருவானா சூரியனுக்கு முன்னாடி? இருட்டுன்னு ஒன்று தெரியுமா சூரியனுக்கு? என்னைக்காவது தெரியுமா இருட்டுன்னா என்னன்னு சூரியனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு இருட்டுன்னு ஒரு கான்செப்ட் தெரியவே தெரியாது. அதே மாதிரி எவனுக்கு ஆத்மானு ஒரு வேக்கப் ஆயிடுச்சோ, நான் அப்படின்றதுல பூரண விழிப்பு வந்துடுச்சோ ஞானி புருஷர்களுக்கு, அந்த ஞானி புருஷர்களோட நிலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் உண்டாகவும் இல்லை, இந்த உலகம் லயமடையவும் இல்லை. நனிரோதோ நச்சோத்பத்திகே நபத்தோ நச்சசாதக. சம்சாரின்னு ஒருத்தன் பந்தப்பட்டவன் இல்லை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாதகன் ஒருத்தன் இல்லவே இல்லை. ந முமுக்ஷு, முமுக்ஷுன்னு ஒன்று இல்லை. நவை முக்தக, முக்த புருஷன் ஒருத்தன் இல்லை. இத்தேஷா பரமார்த்ததா. 32வது ஸ்லோகம் 2:32, 2:31, 2:32 மாண்டுக்கு காரிக்க எழுதிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் நான் தூக்கத்துல போனேன், தூக்கத்துல சொப்பனம் பார்த்தேன், என்னை பாம்பு கடிச்சது, என் ஃப்ரெண்டெல்லாம் தூக்கிட்டு போனாங்க, பிளாக் கோப்ரா கடிச்சிருச்சு அப்படின்னு வேகமா கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணார். இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக பெட்டில் இருந்தேன். நான் க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் வேக்கப் ஆகி பார்த்தா தான் தெரியுது, பாம்பும் கடிக்கல, பாம்புன்னு ஒன்று இல்லவே இல்லை, சொப்பனத்தில் பாம்பு கடிக்கவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க, டாக்டரும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் இன்ஜெக்ஷன் பண்ணார், அதுவும் இல்லை, நான் பெட்டில் இருந்தேன், அதுவும் இல்லை, வேக்கப் ஆகி வந்தேன், அதுவும் இல்லை, எல்லாம் என்ன ஆகி போச்சு, பொய்யா போச்சு. அதே மாதிரி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்சாரம்னு ஒன்று வரவே இல்லை, பாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா அவித்யான்னு ஒன்று என்னை பிடிக்கவே இல்லை, கடிக்கவே இல்லை, சம்சாரம் உண்டாகவே இல்லை, இன்ஜெக்ஷன் போடவே இல்லை, குருநாதர் வரவே இல்லை, டாக்டர் மாதிரி ஒரு குருநாதர் வரல, சாஸ்திரம்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணவே இல்லை, ஞானம்னு ஒரு சொஸ்ததா வரவே இல்லை. அப்போ இது எல்லாம் வேக்கப் ஆனோன்னு எல்லாம் பொய்யா சொப்பனம் போகிற மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றத ஒரு வேக்க பூரண விழிப்பு வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை, வாஸ்தவத்தில் ஒன்றும் இல்லை, வெறும் பார்த்தீங்கன்னா இல்யூஷன், இவ்வளோதான். இதுதான் வாஸ்தவத்தில் நடக்கிறது. ஆச்சாரியர் அதான் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவோட சுத்த நானோட எதோடையும் சம்பந்தம் இல்லவே இல்லை. சித்தம் க்ஷேத்திரஜ்ஞஸ்ய நித்தியம் ஏவ ஈஸ்வரத்துவம். அதனால ஒரு சித்தப்படுத்துறோம், இந்த ஈஸ்வரன் உள்ள இருக்கிற நான் அப்படின்றது எப்பவுமே ஈஸ்வரன் தான். இந்த நானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்து ஜீவ ஜெகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை, வெறும் ப்ரொஜெக்ஷன் மாத்திரம் தான், சொப்பன மாதிரி. அநாதித்வாத் நிர்குணத்வாத் இத்தியாதி ஈஸ்வர வச்சனாத் ச.
அப்ப இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அனாதி, இதுக்கு ஆதி இல்லை அந்தம் இல்லை, நிர்குணம். இது வந்து சதா நிர்குணமா இருக்கு. ரஜோ தமோ குணங்கள் எதுவுமே இந்த ஆத்மாக்கு இல்லை. மேல வந்து சூரியனை வந்து போற பாசிங் கிளவுட்ஸ் மாதிரிதான் இந்த அவித்யான்றது மேல வந்து மறைச்சிட்டு போயிடுது. அப்ப வந்து ஒரு காத்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா விளக்குச்சுன்னா சூரியன் நல்லா தெரியுமோ, அதே மாதிரி இந்த சாஸ்திர ஞானம் குரு இதையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாசிங் கிளவுட்ஸை வந்து நீக்கிற ஒரு காத்து மாதிரி. வாஸ்தவத்துல சூரியன் எப்படிப்பட்டது? சதா பிரகாசம் மாதிரி. பகவான் சதா எல்லா தேகத்துக்குள்ளாரையும் இருந்தாலும் பகவான் சதா ஈஸ்வரனா சாட்சியா மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சித்தமா. மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். கேட்ட மாத்திரத்துலலாம் பிரயோஜனம் கிடைக்காது. ஃபஸ்ட்டு சிரவணம் நல்லா விவேகம் பண்ணி என்ன பண்ணணும்னு, அதுக்கப்புறம் நான் இல்லாத அந்த திருஷ்யங்கள் எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது, இதுக்கு பேர் மனநம்னு பேர். அப்புறம் அந்த நான்ற பார்க்கறதுலேயே நிற்கிறது, அது நிதித்தியாசனம். அப்போ இந்த நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்தில் தான் கைவல்யம்ன்ற மோட்சம் சித்திக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் கிளியராக நமக்கு இதான். அதனால் வந்து சாமி எனக்கு ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு யாரும் ஃபோன் பண்ணி கேட்டுறாதீங்க. ப்ராசஸில் போங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஆகட்டும். நான் இது எதுவுமே நான் இல்லை, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் மெதுவாக யாராவது மனனம் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறது. எல்லாம் இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே ஃபோர்ஸபுளாக இது நான் இல்லை இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே போகும் மெதுவாக மெதுவாக. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? தான் தான் தான்ற எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான்லேயே நிற்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தானாக மாறிடும். தனக்கு அந்நியமாக வேற ஒன்று இல்லாமல் போயிடும். அதான் கைவல். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஜி.